அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நாமெல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். இந்த பெருநாளுடைய கொண்டாட்டம் எதற்கென்று சொன்னால், வல்ல அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, வலிதுக்மிலுல் இத்த வலிதுகப்பிருல்லாஹ அலாமா அதாக்கும், நீங்கள் எண்ணிக்கையை பூர்த்தி செய்துவிட்டு உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹ்வை அதிகமாக பெருமைப்படுத்துவதற்காக இறைவன் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த 2 பெருநாட்களையும் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். எண்ணிக்கையை பூர்த்தி செய்துவிட்டு என்று சொன்னால், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்று விட்டு நமக்கு நேர்வழியை கொடுத்திருக்கிறானா இல்லையா? அந்த நேர்வழிக்காக இறைவனை நன்றி செலுத்துவதற்காகவும் பெருமைப்படுத்துவதற்காகவும் இறைவன் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த பெருநாள் தினத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். எத்தனையோ பண்டிதர்களுக்கு கிடைக்காத இந்த நேர்வழி, எத்தனையோ படித்த மேதைகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் அறிவு ஜீவிகளுக்கும் கிடைக்காத இந்த ஓரிரை கொள்கை நம்மை போன்ற பாமரர்களை தேர்வு செய்துவிட்டு, இன்னும் சொல்ல போனால் படிப்பறிவு குறைவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த ஓரிரை கொள்கையை இறைவன் என்ன பண்ணியிருக்கான், கொடுத்திருக்கிறான். அப்ப நம்மை தேர்வு செய்து கொடுத்திருக்கிறான். பெரிய பெரிய விஞ்ஞானி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கல்ல கல்லாக பார்க்க தெரியல, மண்ண மண்ணாக பார்க்க தெரியல, செருப்ப செருப்பாக பார்க்க தெரியல, மரத்தை மரமாக பார்க்க தெரியல. ஆனால் நம்மை போன்ற பாமரர்களுக்கு கல்லை கல்லாக பார்க்க தெரியுது, மண்ண மண்ணாக பார்க்க தெரிகிறது, மரத்தை மரமாக பார்க்க தெரிகிறது, கடவுளை கடவுளாக பார்க்க தெரிகிறது. அதுதான் நேர்வழி. நேர்வழின்னு சொல்லி சொன்னா இதுதான் நேர்வழி. மற்ற சமுதாயத்திற்கெல்லாம் கிடைக்காத இந்த நேர்வழி நம்மை இறைவன் என்ன பண்ணியிருக்கிறான், தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். இந்த நேர்வழியினுடைய அடித்தளத்தை நாம் சரியான முறையிலே அறிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். அது என்ன அடித்தளம்? ஒரே ஒரு பேசிக் தான். இந்த உலகம் என்பது அற்பமானது, இந்த உலகம் என்பது அழியக்கூடியது, இந்த உலகம் என்பது ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறைச்சாலை, இது ஒரு பயிற்சி கூடம். நாளை மறுமை என்ற ஒன்று இருக்கிறது, அந்த மறுமையில வெற்றி பெறுவதுதான் இலக்கு என்று சொல்லி ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து வைத்திருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். அதனுடைய ஒரு பயிற்சியாகத்தான் இந்த நோன்பினுடைய 30 நாளும் நாம் பயிற்சி எடுத்து விட்டு இந்த பெருநாள் தினத்திலே நாம் இங்க அமர்ந்திருக்கிறோம். அதான அடிப்படை. வீட்டுல உணவு இருக்குது, வீட்டுல தண்ணீர் இருக்குது, வீட்டுல நமக்கு உரிமையாக்கப்பட்ட மனைவி இருக்கிறாங்க, மனைவிக்கு கணவன் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் அந்த நோம்ப. அதனால் நான் அந்த உணவை உண்ண மாட்டேன்,
அந்த பானத்தை அருந்த மாட்டேன், நான் இல்லறத்துல ஈடுபட மாட்டேன். எதற்காக என்று சொன்னா, நாளைக்கு இதற்கு மறுமையில் நமக்காக கூலி இருக்கிறது. அதான விஷயம், அதான அடிப்படை. இந்த உலகத்துல அந்த மாதிரி ஏதாவது நம்ம செஞ்ச உடனே நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விடுமா? பாதிப்பு ஏற்படாது. அப்ப இந்த மறுமைக்கு உண்டான பயிற்சியாகத்தான் அல்லாஹ் என்ன பண்ணிருக்கிறான், இந்த நோன்பை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த மறுமையினுடைய இலக்குத்தான் அந்த நேர்வழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய தோழர்கள் எல்லாம், சஹாபாக்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தை சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் 5 பேரு, 10 பேரு, 20 பேரு, 30 பேர் இருக்கும் பொழுது சொல்ல முடியாத துன்பங்களையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் சகித்துக் கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா, கொலை செய்யும் அளவிற்கு எதிர்ப்புகள் வந்த போது கூட நிலையாக நின்றார்கள். என்ன காரணம்? எதுக்காக நிலையா நின்றாங்க? எதுக்காக அந்த மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு உறுதியோட நின்றாங்க? எந்த அளவுக்கு உறுதியோட நின்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஊரை விட்டு, சொந்த பந்தத்தை விட்டு, நட்பு வட்டாரத்தை விட்டு, பிறந்த இடத்தை விட்டு, சொத்து சுகத்தை விட்டு வேற நாட்டுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறதுக்கு கூட தயாரான நிலையில இருந்தார்கள். நம்ம அப்படி இருக்க முடியுமா? ஏன் அந்த அளவுக்கு அவங்களுடைய நிலை நின்றார்கள்? மறுமைதான். சுடும் மணலில போட்டு பொசுக்கப்படும் போதும், பாறாங்கல்ல தூக்கி நெஞ்சில வைக்கப்படும் போதும், அடிகள் உதைகள் போட்டு கஷ்டப்படுத்துகின்ற போதும், பழுத்த கம்பிகளை வைத்து சூடுபடுகின்ற பொழுதும் எதற்காக அந்த மக்கள் நின்றார்கள், அந்த சஹாபாக்கள் நின்றார்கள்? நாளை மறுமையில வெற்றி பெறணும், மறுமையில சோனத்தை அடையணும், இறைவனிடத்துல நாளைக்கு வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கணும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான அந்த சொர்க்கத்துக்குள்ள நுழையணும். அதற்காக அடி உதைகளை தாங்கிக் கொண்டு, சிரமங்களை தாங்கிக் கொண்டு, கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு, சில பேர் கொலைக்கு கூட ஆளாக்கப்பட்டு அந்த சஹாபாக்கள் நின்றார்கள். இதையெல்லாம் சிந்திச்சு பார்த்தோம்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு நெருக்கடி, ஒரு கஷ்டம், இன்னைக்கு நிக்கிறாங்க. அப்படிதான் எத்தனையோ ஊர்களை நிக்கிறாங்க. 2002 குஜராத்ல சொல்லணும்னா, துன்பத்தை அந்த முஸ்லிம் சமுதாயம் ஆளாக்கப்பட்ட பின்பும் கூட மார்க்கத்துல தானே இருக்கிறாங்க. இல்லங்க, கஷ்டம் தாங்க முடியலங்க, இந்த சங் பரிவார கும்பலுடைய அடக்குமுறை தாங்க முடியல, நாங்கள் எல்லாம் ஒரு கூட்டமாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறோம் என்று வெளியேறினார்களா? இல்ல நின்னாங்களா? நின்னாங்க. இன்னைக்கும் பார்க்கிறோம், குரங்கு குப்பனுடைய ஆட்சியில எத்தனை கொலைகள் கொல்லப்படுகிறார்கள், மாட்டுக்காக கொல்லப்படுகிறார்கள், அடி உதை சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். பள்ளிவாசல்கள் எல்லாம் பிற மத மக்கள் கொண்டாடக்கூடிய நேரத்துல, அவங்க ஆட்டம் போடுகின்ற நேரத்துல, பிறருக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் கூட உங்க மசீதை நீங்க மூடிக்கிறீங்க, நாங்க அப்படிதான் ஆட்டம் போடுவோம், எங்க கொண்டாட்டம்னா பிறருக்கு தொல்லை தர மாதிரி தான் இருக்கும், உங்களை மாதிரி ஈகை குணத்தோடு பிறருக்கு தொல்லை தராத மாதிரி எங்க கொண்டாட்டம் இருக்காது, பிறருக்கு நீங்கள் உணவு வழங்கி விட்டு நீங்களும் சந்தோஷப்படுகின்ற மாதிரியான ஒரு பெருநாள் எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய பெருநாள் என்று சொன்னா ஆட்டம் போடுவது, குத்தாட்டம் போடுவது, கேலி கிண்டல் பண்ணுவது, அடுத்தவர்களை வம்புக்கு இழுப்பது, இதுதான் எங்களுடைய மதம் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. அதனால நீங்க மஸ்ஜிதை மூடிக்கிறங்க, பள்ளிவாசல்ல மட்டும் தொழுங்க, வெளியில தொழாதீங்க. அப்ப இன்னைக்கும் ஏராளமான அடக்குமுறைகளையும் சந்திக்கக்கூடிய நேரத்தில் கூட எந்த மக்களுமே இருக்கனாவுல ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இஸ்லாத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏதாவது மக்கள் போயிட்டாங்களா? போகலையே. இன்னும் உறுதியோடு தானே நிக்கிறாங்க. எந்த அளவுக்கு உறுதியோடு நிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, மூசா நபி அவங்களுடைய வரலாறுகளை பல நேரங்களை நம்ம கேட்டு இருப்போம். அந்த சூனியக்காரர்களோடு நடக்கக்கூடிய அந்த சம்பவம், அந்த சம்பவத்துல
ஃபிரௌன் என்ன பண்றான்? ஃபிரௌன் இடத்துல வந்து மூசா நபி ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது, அற்புதங்களை செய்து காட்டும் பொழுது, ஏனென்று சொன்னா நபிமார்களுக்கு இறைவன் சில அற்புதங்களை கொடுப்பான். ஆளாளுக்கு வந்துட்டு நான் நபி என்று சொல்லிவிடக் கூடாது. அதனால சில அற்புதங்களை கொடுத்து அனுப்பும் பொழுது உடனே அவன் ஃபிரௌன் என்ன பண்றான்? இன்னையா இது இதை விட பயங்கரமான ஆளுங்கெல்லாம் என்கிட்ட இருக்கிறாங்க, அவனுக்கு அற்புதம்னு தெரியல, இது தந்திரம் என்று நினைத்து கொண்டு உடனே சூனியக்காரர்களோடு போட்டியை ஏற்படுத்துறான். நாள் குறிக்கப்பட்டுருச்சு. அந்த சூனியக்காரர்களோடு போட்டி நடக்கும் பொழுது உடனே சூனியக்காரர்கள்லாம் வந்து போடுங்க, பாம்பு போடுற கைத்தடியை போடுறாங்க. அது பாம்பு போன்ற ஒரு தோற்றத்தை தான் காட்டுகிறது. உடனே அல்லாஹ் கட்டளை இறக்குறான், மூசாவே இப்பொழுது நீங்க போடுங்க. போட்ட உடனே அந்த சூனியக்காரர்களோட அந்த தந்திரம் எல்லாம் சுக்குநூறாக ஆக்கப்படுகின்றது. பார்க்கிறாங்க சூனியக்காரங்கள்லாம், நாம செஞ்சது வித்த, நாம செஞ்சது தந்திரம், நாம இந்த மக்களுடைய கண்களை கவர்ற மாதிரி சில வேலைகளை செஞ்சோம். ஆனா அவர் செஞ்சது தந்திரம் கிடையாது, அவர் செஞ்சது மாயாஜாலம் கிடையாது, அவர் செய்தது ஏமாத்து வேலை கிடையாது, அது உண்மை. உடனே என்ன பண்றாங்க? ஆமன்னா பி ரப்பி மூசா வ ஆரோன், மூசாவுடைய இறைவனையும் ஆரோனுடைய இறைவனையும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். உடனே என்ன பண்றான் ஃபிரௌனே ஆணவத்துல, நான் உங்களை புக் பண்ணி இருக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க வந்து அவருடைய கடவுளை ஏத்துக்கிருவீங்களா? ஆனா ரப்புக்கும் உள்ள ஆளா, நீங்க வணங்கக்கூடிய குட்டி குட்டி தெய்வங்களுடைய நான் பெரிய தெய்வன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாறுக்கால் மாறு கை வாங்குவேன். உடனே அந்த சூனியக்காரங்க எல்லாம் பாக்குறாங்க, நீ மாறுக்கால் வாங்கினாலும் சரி, மாறு கை வாங்கினாலும் சரி, மாறுக்கால் மாறுக்கைன்னா கிராஸா வெட்டுறது, ரைட் ஹேண்டையே லெப்ட் லெக்கையும் வெட்டுறது, இல்ல லெப்ட் ஹேண்டையே ரைட் லெக்கையும் வெட்டுறது. உடனே பாக்குறாங்க, நீ மாறுக்கால் மாறு கை வாங்கினாலும் சரி, நாங்கள் வந்து இந்த மூசாவுடைய கடவுளைத்தான் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அதிலே உறுதியாக நின்றார்கள். அந்த மாதிரி இன்னைக்கு எத்தனையோ முஸ்லிம் சமுதாய மக்கள் உறுதியாக நிக்கிறாங்க. எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், அவர்களுக்கு வந்து ஏராளமான ஆஃபர்கள் வழங்கப்பட்டாலும் இன்னைக்கும் பார்க்கிறோம், ஒரு சாதாரண ஒரு அடிப்படை ஈமான் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் கூட என்ன பண்ணல, மாறி போகல, இஸ்லாத்தை விட்டு வெளியேறல. என்ன பண்ணாங்க? சங் பரிவார கும்பல் கிறிஸ்துவராக இருந்து மாறினால் 3 லட்சம் தான், ஏன்னா அவங்க ஈஸியா கூப்பிட்டு வந்துருவாங்க. முஸ்லீமாக இருந்து மதம் மாறினால், இந்து மதத்துக்கு மாறினால் 5 லட்சம். முஸ்லீம்களுக்குலாம் ஸ்பெஷல், அவன் வரமாட்டாங்களா? லேஸ்ல வந்தாங்களா? நீ 5 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே முஸ்லீம்கள் வந்தாங்களா? எவ்வளவு நீ கஷ்டங்களை கொடுத்தாலும் சிரமங்களை கொடுத்தாலும் மாறினார்களா? மாறல. சில ஊர்கள்ல கர்வாசிக்கிற பேர்ல போலியாக அவர்கள் ஆட்களையே தொப்பி போட வைத்து சில வீடியோக்களை வெளியிட முடிந்தது தவிர முஸ்லிம்களை மாற்ற முடியல, முஸ்லிம்களை மதத்தை விட்டு வெளியேற்ற முடியல. என்ன காரணம்? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த நேர்வழி. நாளைக்கு நமக்கு மறுமையில நாம் வெற்றி பெற வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானதுதான், இது நிலையானது கிடையாது. அங்கதான் நமக்கு இறைவனிடத்துல கூலி வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயம் அடிப்படையில இருந்து சொல்லிக் கொடுக்கப்பட்ட காரணத்தினால ஒரு பெயர் தாங்கி முஸ்லீம் கூட பணத்துக்கு ஆசைப்பட்டோ பொருளாதாரத்துக்கு ஆசைப்பட்டோ மாறுறதை நம்மால் பார்க்க முடியவில்லை. இந்த தூய கொள்கையை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? இழைத்திருக்கிறோம். அதை கூட இறைவன் என்ன பண்றான்? குர்ஆனில ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். தூய கொள்கைக்கு உதாரணம் ஒரு தூய மரம். அந்த தூய மரம் எப்படியாப்பட்ட மரம் என்று சொன்னால், அதனுடைய வேர்கள் எல்லாம் பறந்து விரிந்து பூமியில ஆழ சென்று அது அழுத்தமாக பிடித்திருக்கும். அதே மாதிரி வந்து கெட்ட மரத்துக்கு, கெட்ட கொள்கைக்கு ஒரு உதாரணம் சொல்லும் பொழுது, கெட்ட கொள்கைக்கு உதாரணம் ஒரு கெட்ட மரம். அந்த கெட்ட மரத்தை எடுத்துக்கிட்டோம் சொல்லி சொன்னா அது சும்மா மேண்டாப்புல நிற்கும். அதனுடைய கிளைகளை பிடித்து தொங்கினால என்ன ஆயிரும்? அது சாய்ந்து விடும். அப்ப அந்த அளவுக்கு உதாரணத்தோடு இறைவன் சொல்லி காட்டுகிறான். அந்த கொள்கை உறுதியோடத்தான் இந்த உலகளாவிய அளவுல எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தாலும், எவ்வளவு சிரமங்கள் கொடுத்தாலும், அதே மாதிரி வந்து இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் மேல இந்த சமுதாயம் வந்து சந்தித்த மாதிரி வேற எந்த சமுதாயம் சந்திச்சது கிடையாது. உலகளாவிய அளவுல மீடியாக்களை பொய்களை பரப்புவதற்காக பண்ணானுங்க.
ஈராக் அழிச்சு ஒழித்தானுங்க, ஆப்கானிஸ்தான் அழிச்சு ஒழித்தானுங்க, ஒன்னும் பண்ண முடியல. கடைசியாக அவனுங்க தான் என்ன பண்ணானுங்க, ஓடிட்டானுங்க. முடியல. ஏன்? கொள்கையில நீங்க உறுதியா நிக்கிறீங்க. உங்களை மாற்ற முடியல, நீங்க உறுதியோட நிக்கிறீங்க. இன்னைக்கும் பார்க்கிறோம் பாலஸ்தீன மக்கள், கண்கள் எல்லாம் நமக்கு கலங்குகிறது. அந்த மக்கள் கொள்கையில உறுதியாக இருக்கின்ற காரணத்தினால எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் இப்படி உறுதியோட நிக்கிறாங்க. இந்த மார்க்கத்துல இருந்தா எந்த சலுகையும் கிடைக்காது என்று தெரிந்து உறுதியோடு நிற்கிறோம். பார்க்கிறோம் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சர்ச்சுகள் எல்லாம் மசூதிகளாக மாறுகிறது. நமக்கு தெரியுது, அப்படியே இங்க அழிச்சுட்டானுங்க, அங்க அழிச்சுட்டானுங்க. 10 பேர் அழிப்பான், 100 பேர் வருவான். எத்தனை சர்ச்சுகள் மாறி இருக்கிறது. அப்ப இறைவன் என்ன பண்ணுவான், அழியிற மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் அழியாது, வளர்த்து கொண்டே இருக்கிறான். யார் எதிரிகள் வாயிலால் ஊதி விடலாம் என்று நினைக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ் என்ன பண்றான், முழுமைப்படுத்துவான். காசிரோன். அல்லாஹ் எதிரிகள் வாயிலால் ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ் முழுமைப்படுத்தியே தீர்வான். அப்ப நமக்கு எவ்வளவு ஒரு நம்ம நினைக்கிறோம், சொல்ல முடியாத துன்பத்துல இருக்கிறோம், இந்த இந்தியாவில வாழ முடியலையே, கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. அதற்கு ஒரு அழகிய முன்மாதிரியை இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதுதான் ஃபிரௌனுடைய மனைவி. ஃபிரௌனுடைய மனைவியை பற்றி சொல்லும் பொழுது நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அவர்கள் முன்மாதிரி என்று சொல்லி காட்டுகிறான். என்ன முன்மாதிரி? ஃபிரௌன் யாரு? மிகப்பெரிய ஒரு அரசன். அவனிடத்துல என்ன இருக்கிறது? கோட்டை கொத்தளங்கள் இருக்கிறது, கோடான கோடி செல்வங்கள் இருக்கிறது. அவனுடைய மனைவி என்று சொன்னா வேலை பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான அடிமைகள் இருக்கிறாங்க. நினைச்சதை சாப்பிடலாம், நினைச்சதை உடுத்தலாம், விருப்பப்படுகின்ற அணிகலன்களை அணிந்து கொள்ளலாம், பன்னீரிலே குளிக்கலாம், பாலிலே மிதக்கலாம். ஆனால் அவங்க என்ன பார்க்கிறாங்க, ஃபிரௌன் நீ சாதாரண மனிதன், நீ மலை ஜலத்தை சுமந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதன். ஆனால் மூசாவை பார்க்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். இவர் பின்னாடி போனா அடிமையாக இருக்கிறாங்க, கஷ்டத்துல இருக்கிறாங்க, சொல்ல முடியாத துன்பங்களுக்கெல்லாம் ஆட்படுகின்றார்கள், கொல்லப்படுகிறார்கள். ஆனால் அந்த அம்மா என்ன பார்க்கிறாங்க, இல்ல மூசாவுடைய கடவுளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்ன காரணம்? நாளைக்கு சொர்க்கத்திலே எனக்கு ஒரு மாளிகை இறைவன் கொடுப்பான். அப்படியே கேட்கிறாங்க. இறைவா, இந்த ஃபிரௌனுடைய கொடுமையை தாங்க முடியல, அவனுடைய சித்திரவதையை தாங்க முடியல, அவனுடைய அடக்குமுறையை தாங்க முடியல, நாளைக்கு சொர்க்கத்திலே எனக்கு ஒரு மாளிகை ஏற்படுத்தி கொடு. எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. இங்கேயே மாளிகையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, சொர்க்கத்துக்கு கம்பேர் பண்ண முடியாது. இங்கேயே மாளிகையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஃபிரௌனுடைய மனைவி என்று சொன்னா. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, நான் மூசாவுடைய கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஃபிரௌன் என்ன சித்திரவதை செய்தாலும் சரி, நாளைக்கு எனக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை ஏற்படுத்தி கொடு. இந்த ஒரு விஷயம் நம்ம இடத்துல வந்து விட்டது என்று சொன்னா, இவர்கள் செய்கின்ற எந்த ஒரு அடக்குமுறையாக இருந்தாலும் சரி, அது நமக்கு பெரிய விஷயமாக இருக்கிறது. அப்ப இந்த நேர்வழிக்காகத்தான், இந்த ஒரு ஓரிரை கொள்கை நமக்கு கிடைத்த காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் என்ன பண்ணணும், இந்த நாள்ல அதிகமாக அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லி பெருமைப்படுத்தணும். அதனாலதான் தொழுகையில கூட முதல் ரக்காயத்துல 7 தக்பீர்கள், 2வது ரக்காயத்துல 5 தக்பீர்கள் சொல்லி பெருமைப்படுத்துகிறோம். இன்றைய தினம் முழுவதும் பெருமைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். எந்த மாதிரியான அடக்குமுறை வந்தாலும் சரி, எந்த மாதிரியான கஷ்டங்கள் சிரமத்துக்கு நாம் ஆள்பட்டாலும் சரி, இந்த ஒரு சம்பவம் போதும், இந்த சூனியக்காரர்களுடைய சம்பவம் போதும். ஜஸ்ட் ஏத்துக்கிறாங்க, அப்பதான் கைகால விட்டிடுவாங்க, நான் கொள்கையில தான் இருப்பேன். ஃபிரௌனுடைய மனைவியாக இருக்கிறாங்க, இல்ல நான் ஓரிரை கொள்கையில தான் இருப்பேன். அந்த மாதிரி இந்த கொள்கையில உறுதியாக நிலையாக நிற்கக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.